श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। हरे राम हरे राम 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 हरे हरे राम राम हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण सियावर रामचंद्र की हरि ओम तत्सत। எப்போதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு நம்முடைய சத்சங்கத்துடைய தலைப்பு வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு அதுக்காக ஸ்ரீராம குணகானங்கள் கேட்க தொடங்கிட்டோம். கடந்த சத்சங்கத்தில் ராம குணங்களுக்கும் அது கேட்கறதுக்கும் எப்பவுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அன்றைக்கி நான் கேள்வி கேட்டிருக்கேன். சம்பந்தம் இருக்கு. எப்போ ஒரு மனிதனை அவருடைய வாழ்க்கையில் நல்ல வேல்யூஸ் அனுசரிச்சுட்டு வாழ்க்கை நடத்துவானோ அவனுக்கு துன்பங்கள் வரும், துக்கங்கள் வரும். ஆனால் துக்கி ஆகாமே எல்லா சமயத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ராமர்னு சொன்னாவே நமக்கு தர்மம் இந்த குணங்களுடைய உருவம்.
ஸோ கடந்த சத்சங்கத்தில் இன்ட்ரடக்ஷனாக சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். நமக்கு சாஸ்திரந்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கும். இஹ பர சுகங்கள் ரெண்டும் கொடுக்கும், மோட்சமே கொடுக்கும். அதனால் முதல்ல தர்மத்தினை பற்றி சாஸ்திரம் நமக்கு போதிச்சிடும், அதுக்கப்புறம் பிரம்மம் பற்றியும் நமக்கு தெரிவிக்கும். அப்படி சாஸ்திரம் விஷயங்கள் பேசும்போது அதில் இருக்கிற 4 வேதங்கள், உபவேதங்கள், அப்புறம் ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் புராணங்கள், அதுக்கப்புறம் இதிஹாசம்னு பேசும்போது அதில் மகாபாரதம், வால்மீகி ராமாயணம் అనేది 2 முக்கியமான நடந்த கதைகள். இதுதான் நம்ம நாட்டு மக்களுடைய ரத்தத்தில் ஓடிட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் கலாச்சாரம், சம்ஸ்கிருதி, ஏதாவது சொல்லுங்கோ, சனாதன தர்மம். அப்புறம் இந்த ராமாயணம் பற்றி தெரிவித்தேன். 24,000 ஸ்லோகங்களோடு கூடியிருக்கிற இந்த வால்மீகி ராமாயணம். அதுக்கப்புறம் இந்த ராமாயணத்தில் 7 காண்டங்கள் இருக்குது. அது நான் உங்களுக்கு தெரிவிக்கலை கடந்த சத்சங்கத்தில். 7 சாப்டர்ஸை பிரிஞ்சு அதுக்கப்புறம்தான் அதில் 600 சர்க்கங்களாக இந்த 24,000 ஸ்லோகங்களில் அமைஞ்சிருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், உத்தர காண்டம். ஆக்சுவலாக 6 காண்டங்கள் தான் ராமாயணம், யுத்தம் அதுக்கு முடிஞ்சு போகிறது. ஆனால் அதுக்கப்புறம் ராமர் திரும்பி வர்றது, சீதனை காட்டுக்கு அனுப்புறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த லவகுஷகளை பிறந்து அவங்க ராமாயணத்தின் பாடுறது, இதெல்லாம் உத்தர காண்டத்தில் வரும். மொத்தம் 7 காண்டங்கள். இந்த ராமாயணத்துக்கு வால்மீகி மகாமுனி எழுதுறதுக்கு காரணம் நாரதருடைய கதை கொஞ்சம் கேட்டிருக்கோம், வால்மீகி கதையும் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வால்மீகியை தமசா நதி தீரத்தில் இருந்து ஒரு நாள் இந்த ராமாயணம் எழுதுறதுக்கு வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நாரதர் வந்து சந்தித்தார், பேசினார். கிளம்பி போனதுக்கப்புறம் நாரதரே அங்கே வால்மீகி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் சம்க்ஷிப்தமாக. அதே சுருக்கமாக ராமாயணம் ஆயிடுது. என்ன கேள்வி கேட்டார் அங்கே, அது திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த வால்மீகி இந்த ராமாயணத்துக்கு 3 பேர் கொடுத்தாரு. ராமாயணத்தில் இருக்கு. ஒன்று வந்து ராமாயணம், ரெண்டாவது வந்து சீதாச்சரித்தம், இன்னொன்று வந்து பௌலஸ்ய வதம். அப்படின்னா ராவணனுடைய வதம். பௌலஸ்யனே சொல்லாங்கிட்டன்னா விஸ்ரவ அనే ரிஷி கௌசிகி அనే தாய். கௌசிகி வந்து ராட்சசி, ஆனால் விஸ்ரவ வந்து முனிவர், ரிஷி. ஆனால் அவங்க 2 பேருக்கு சேர்ந்த குழந்தை இந்த ராவணன். ஆனால் இவங்களுடைய தாத்தா பேர் பார்த்தா பௌலஸ்ய ரிஷி. அதனால் புலஸ்ய, நாட் புலஸ்ய. ஸோ புலஸ்திய ரிஷியுடைய பேரனால இவனுக்கு பௌலஸ்யன்னு சொல்லப்படுறது. அவருடைய வதம், அதுதான் ராமாயணம். 3 பேர். சரி, அப்புறம் ராமர் வால்மீகி நாரதர் அவருடைய ஆசிரமத்துக்கு வந்த உடனே கேள்வி கேட்டாருன்னு சொல்லி அந்த 4 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம். ராமாயணம் இப்படி தான் தொடங்கிறது, அதில் தபஸ்ஸனே பதத்தோட தொடங்கிறதுன்னு சொல்லி நான் பேசியிருக்கேன் அன்றைக்கி. அங்கே வந்து கேட்குறாரு, அதுக்கு முன்னாடி தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிப்பப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். இது முதல் ஸ்லோகம். நாரதர் வால்மீகி 2 பேரும் ரிஷிகள் தான். இப்படி கேட்டார். என்ன கேட்டார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த லோகத்தில் யாராவது நான் கேட்குற இப்படிப்பட்ட
குணங்கள் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கானா? அனி 16 குணங்கள் அன்றைக்கி நான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு அது லிஸ்ட்டாக தனியாக சொல்கிறேன். அது ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக அங்கே ஆரம்பமாகிறது. குணவான் అనేది முதல் ஆரம்பமாகிறது. அப்புறம் அப்படியே 16 வருது. அந்த குணவான் అనేది நம்ம தள்ளி வச்சு பக்கத்தில் வச்சா இன்னொரு 15 இருக்கும். ஏன் அப்படி, எதுக்கு அதனால நான் பேசுகிறேன், இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி ஆரம்பித்த அப்போ சொன்னார் இருக்கானே ராமர் இக்ஷ்வாகு பிரபவோ ராஜா ராமோ நாம பிரஜைஸ்ருதக. இக்ஷ்வாகு வம்சம்ல பிறந்த ராமர்னு ஒருத்தர் இருக்கார். அவன் பிரஜைக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமன் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லிட்டார் நாரதர். அப்போது சொல்லும்போது ராமாயணம் ராமருடைய கதை கொஞ்சமாக எல்லாம் சொல்லிட்டார். என்ன ஆயிடுச்சு, அவர் காட்டு போன எல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டார். அந்த சுருக்கமாக சொன்னதெல்லாம் கேட்டு வால்மீகி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த தமசா நதியில் குளிக்கிறதுக்கு போனார். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் தேவை. அதனால் ரொம்ப அதுக்கப்புறம் குணங்கள் பேசும்போதே நம்ம கதைகள் வரும், இன்சிடென்ட்ஸ் எல்லாம். அங்கே ஒரு வேட்டைக்காரன் வந்து 2 பட்சிகள் நல்லா அழகாக கூடியிருந்து விளையாடிட்டு இருக்கும்போதும் அவர் அம்பு விட்டுட்டு அதில் ஒரு ஆண் பட்சினி கொலை பண்ணிட்டார். அது கீழே விழுந்து தவிச்சுக்கிட்டு ரத்தம் ஆகி, அப்போது பெண் பறவையை வந்து ரொம்ப அலறுது. அங்கே அது சுற்றே அங்கே அலறுது. தூரத்துலேருந்து குளிக்கிறதுக்கு இறங்கி வந்தார். அப்படி அந்த சமயத்தில் இது வால்மீகி அது முன்னாடி பிரகிருத்தியுடைய அழகெல்லாம் பார்த்துட்டு இந்த பறவைகள் எல்லாம் இப்படி விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அம்பு வந்து குத்தி ஒரு பறவை கீழே விழுந்துச்சா, கண்டிப்பாக மனுஷன் யாரும் இது வேணும்னு ஒருத்தர் பண்ணியிருக்கணும் அப்படி நினச்சி அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு வேட்டைக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவனை ஷபிச்ச போல் ஒரு ஸ்லோகம் வந்தது வால்மீகி வாயிலிருந்து. அது அவருக்கே தெரியாமல் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சோகம் உள்ள அந்த பறவை கீழே விழுந்து தவிச்சிட்டு இறந்து போயிடுச்சு. அந்த சோகமே ஒரு ஸ்லோகமாக மாறி வந்துச்சு. அது ரொம்ப கரெக்டாக ஒரு சந்தபத்தமாக இருந்தது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த வேணன் அவன் வந்து நீ இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணே நீ சுகமாக இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் செபிச்ச போல் ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் அவனு போயிட்டான். இவர் அதே நினச்சிக்கிட்டே குளிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்தார். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட அதே யோசிச்சுட்ருக்கேன், ஏன் இப்படி என் வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் வந்தது, அது என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பிரம்மதேவனும் இறங்கி அங்கே வர்றார். பாருங்க, எல்லோரும் கூப்பிட்ட மாதிரி அவங்கவுங்கள வர்றாங்க. நாரதர் வந்தார். ஏன் பிரம்மதேவன் வந்தார் இங்கன்னு சொன்னால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரம்மதேவனும் சரஸ்வதியுடைய பிள்ளை ஆன நாரதர் வந்தார். அதுக்கப்புறம் இவர் வாய் மேலே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் வர வைக்கிறதுக்காக சரஸ்வதி வந்து இங்கே உட்கார்ந்துருக்கு. ஸோ என்ன ஆத்துக்காரி இங்கே வந்துட்டு எங்கள் பிள்ளை இங்கே வந்ததுனால நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டாராமா. பிரம்மதேவன் வந்துட்டு அப்புறம் அப்படி விசாரிச்சுட்டே சோகமாக உட்கார்ந்துருக்கிற வால்மீகி கிட்ட பேசுகிறாரு. வால்மீகி ரொம்ப பணியோடு வணங்கி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, உங்கள் வாயால் வந்த அந்த ஸ்லோகம் வந்து ஒரு அழகான சிறந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்காக வந்தது. இப்போ அந்த ஒரு ஸ்லோகத்திலிருந்து நீங்கள் வந்து இந்த ராமாயணம்னு ராம கதைன்னு வந்து விஸ்தரித்து ஏத போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஏத போகிற இந்த ராமாயணம் வந்து ஒரு சொல்லு கூட போயாகாது. இது வந்து சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அது இருக்கும் அப்படின்னு பிரம்மதேவனோட ஆசீர்வாதத்தினாலேயே அவரோட வாக்குனாலேயே ஏதப்பட்ட இந்த காவியம். அதனால தான் இது எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கும்.
பக்தாள ஹிருதயத்தில் எப்பவுமே இருக்கும். இது யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது, தெய்வ காரியம் அது. ஏதோ ஒரு சும்மா ஒரு கவி எழுதிட்டார் வால்மீகன் இல்லை. இது இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே இதெல்லாம் அங்கே ராமாயணத்திலே விஷயம் சொல்லப்படுது ஸ்லோகமாக. இப்போ நான் சொன்னது எல்லாமே கூட. சரி, இப்போ அங்கே வரைக்கும் அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் கதை உங்களுக்கு நிறையவே தெரியும். தசரதர் ராஜா இருக்கார், அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அப்புறம் ரொம்ப வயசாகிடுது அவருக்கு கூட. அப்புறம் எப்படி என்ன செய்யணும்னு விசாரித்து ரிஷி மூலமாக யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ண வச்சு குழந்தைகள் பிறந்த. ஆனால் அதுக்கப்புறம் தசரதனுடைய 4 மனைவிகள் இருக்காங்க. அதில் முதல்ல சந்தோஷப்பட்ட கைகேயி, ராமர்னு பட்டாபிஷேகம் செஞ்சு யுவராஜா பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்ட கைகேயி அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அந்த விஷயத்தினை கொந்தி சொன்னதே அந்த கூனி மந்தர அந்த அம்மா சொன்னான். சர்வெண்ட் மெய்டு போல் அவங்க ராஜ மாளிகையில். அந்த அம்மா கைகேயி அவங்க சொந்த அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே கூடவே அனுப்பிச்ச ஒரு கிஃப்ட் இந்த அம்மா. நீ போய் அவங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அப்படி தான் அனுப்புவான். பொண்ணு கூட நிறைய சாமான் மட்டும் இல்லை, தங்கம் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆள் கூட அனுப்புவாங்க. அப்படி வந்தம்மா வேலை பண்ணி அன்னைக்கு தெரிஞ்சிச்சு தசரதர் இப்படி ராமர்னு நாளைக்கு ராஜகுமாரனா பண்ண போகிறார் அப்படின்னு. அந்தம்மா ஓடி கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த மாளிகை மேலே கைக்கு இருக்கிற ரூம்லோக்கு சொல்லிட்டான். அது கேட்டதுக்கப்புறம் கைகேயி உடனே சந்தோஷம், அப்படியா அன்னு சொல்லிட்டு அவளுடைய கணத்தில் இருக்கிற ஒரு ஹாரம் நெக்லஸ் எடுத்துகிட்டு பர்ஸாக வச்சுக்கோன்னு கொடுத்தான். ஆனால் அந்தம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ராமர் யுவராஜாயி ஆனதுக்கப்புறம் உன்னுடைய கத்தி உன்னோட பிள்ளையோடைய கத்தி என்னாகுமோ தெரியுமான்னு இப்படி ஒரு கதை பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால் இந்த மந்தரான கேரக்டர் வால்மீகி திருஷ்டியில் ஒரு ஸ்பெஷல்லி தேவதைனால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட். இப்போ இந்த அம்மா இப்படி சொல்லி கைகையுடைய மனசு மாற்றலைன்னா ராமாயண கதை நடக்காது. அந்த மாதிரி இது ஏதோ தெய்வ நிர்ணயம்தான், தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் தான் சொல்லும்போது வால்மீகி அங்கே எத்ருச்சையா அன்எக்ஸ்பெக்டட்லி அன்னோயிங்லி படியே ஏற முடியாத இந்த கூனியாக இருக்கிற இந்த அம்மா அந்த 3வது மாடி எப்போ ஏற மாட்டான். கீழே ஏதோ வேலை பண்ணுறது. அன்றைக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஊரெல்லாம் பார்த்தா அங்கெல்லாம் ரொம்ப அமக்களமாக விடா நடக்கிறது. என்ன ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சதை சந்தோஷம் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு பொறுத்துக்கல. சரி, நான் போய் என்னுடைய ராணி எஜமானி அவங்களுக்கு சொன்னால் சந்தோஷப்படுவான், அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரணும். சந்தோஷப்படுவான்னா இப்படி நடக்கிறது ஜாக்கிரதையிரும், இது நடக்க விடக்கூடாது అని சொல்லணும் தான். சொன்ன உடனே முதல்ல கைக்கு நல்லதாக இருக்கான். இந்த அம்மா கொஞ்சம் பேசி சொல்ல பிரெயின் வாஷ் ஆகி அப்புறம் சரி அப்படின்னு வரம் கேட்குற தசரதன் வரட்டோன்னு. தசரதன் வந்தார். அன்னைக்கு கைக்கு என்ன ரொம்ப பிரியம் தசரதனுக்கு. கௌசல்யா பெரிய மனைவியாக இருந்தால் கூட ராணி, இவங்க சின்னவள். அப்போது அந்த வரம் என்ன, ஏதோ சமயத்தில் வரம் தரேன்னு சொன்னார். அது வரம் கேட்டுடுச்சு. அந்த வரத்தில் ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். பரதன் உடனே கூப்பிட்டுட்டு ராஜாவாக பண்ணணும். பரதன் வீட்டில் இல்லை. பரதன் மாமா வீட்டுக்கு போயிட்டான். சத்ருக்னன் 2 பேரும், ராமலக்ஷ்மணன் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. அப்போது அதெல்லாம் நடந்துச்சு. ரொம்ப சோகமாகிடுத்து. அவருக்கு தாங்க முடியல. தசரதன் எல்லாம் ஆல்மோஸ்ட் மயக்கமாயிட்டார். ஆனால் இந்த அம்மா மாறலை. கெஞ்சி கேட்டார், எல்லாம் பண்ணார், இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் தசரதன் வர வச்சுட்டாங்க. தசரதன் எப்போ வந்தான்னா அதுக்குள்ளே ராமர் காட்டுக்கு கிளம்பி போயாச்சு. தசரதனுடைய உயிரும் விட்டுட்டார்.
இந்த நடுவில் நிறைய இருக்கும் கதையில் ராமாயணத்தில். இப்போ நம்ம இந்த வாட்டி இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நம்ம ராம குணங்களுக்காக போகிறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்புறம் ராமர் அங்கேருந்து கிளம்பி சரையு நதி தீரத்துக்கு சுமந்தனு மந்திரி தான் ரதத்தில் கொண்டு போய் விட்டுடுறாரு. ஊர் பிரஜைகள் எல்லாம் ரொம்ப சோகத்தோடு ராமர்னு போக விடாமல் கூடவே வந்துட்டாங்க சரையு நதி தீரம் வரைக்கும். அந்த சரையு நதி தாண்டி தான் ராமர் இப்போ போகணும். அடுத்த பக்கத்துக்கு எங்காவது போகணும், காட்டுக்குள்ளே. காட்டு அங்கே இருக்கு. ஆனால் இவங்களை எல்லாரும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து கூடவே அங்கேயே படுத்துக்கிறேன்னாங்க. சாப்பிடல யாரும், அப்படி இருக்கு. ஆனால் ராமர் யோசிச்சுட்டாரு, இவங்களை எல்லாரும் இப்படியெல்லாம் விடமாட்டாங்க போகிறதுக்கு. நான் அப்படியே இருந்தால் கஷ்டம். அப்பாவுடைய வாக்குன்னு காப்பாற்றணும். அம்மா கேட்ட அவங்களோட வரத்தனுக்கு அவர் கொடுக்குறேன்னாரு. அதனால் பித்ரு வாக்கிய பரிபாலனை நானும் பண்ணுறேன். இதுதான் ராமருடைய. அங்கே ராத்திரிக்கு ராத்திரி சுமந்தனுக்கு சொல்லி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது சப்தம் வராமல் இன்னொரு பக்கம் இந்த ஜனங்களுக்கு தெரியாமல் காலையில் எழுந்திரிச்சா அப்படின்னு சொல்லி ரதத்தின் வேறே டைரெக்ஷன் எங்கே கொண்டு போய் அப்படி மாற்றி இப்படி மாற்றி மொத்தத்தில் அங்கே கொண்டு போய் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த கொண்டு போய் விட்டுன இடமே என்ன, அங்கே என்ன ஆயிடுச்சு, அங்கே நின்று தான் நமக்கு இந்த ராமருடைய குணங்கள்னு பார்க்குற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சரியா? இப்போது ராமருடைய குணங்கள் 16 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது ஜஸ்ட் இப்படி ஒன்று ஒன்றா பார்த்தா இந்த லோகத்தில் குணவான் யார்? குணவான் குணவான்னா நிறைய நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறவன் பேர் குணவான். எ குட் பர்சன். அப்போ நிறைய குணங்கள் இருக்கிற பர்சனாக இருக்கும்போது குணவானன்னு கேட்டதுக்கப்புறம் திரும்பி எதுக்கு 15 கேட்குறாரு? அந்த குணவானை பற்றி நீங்கள் சொல்லுங்க. குணங்கள் நிறைய நெரும்பி யாருக்குள்ளே இருக்கிற அவர் குணவான். ஆனால் இங்கே முதல் குணவான் யார் அதே போதும். ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்கு. நான் அந்த 16 டக்குன்னு அப்படி படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வீரியவான் யார்? சரி, இதெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் தர்மக்னன் யார்? ஓகே, இதெல்லாத்துக்கு இங்கிலீஷ் சொல்லணும்னா எஃபபிள், வேலரஸ், ரைட்ரஸ். அப்படி முதல்ல இது இப்படி சொல்லுவேன். முதல்ல சம்ஸ்கிருத தமிழ் பேசுவேன் முதல்ல. என்ன எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் கிருத்தஜ்ஞத்தோட நன்றியோடு இருக்கிறவன் யார்? சத்தியவான் யார்? சத்தியத்தை அனுசரிக்கிறவன். அப்புறம் அசையாத ஒரு திருட சங்கல்பம் இருக்கிறவன் யார்? அப்புறம் யார் ரொம்ப அழகான பெடிகிரி சரித்திர இருக்கிறவன் யார்? எல்லா பிராணிகள் மேலே பிரேம இருக்கிறவன். அப்புறம் ரொம்ப நல்ல புத்திசாலி படித்தவன் பண்டிதன் யார்? பண்டிதனாக மட்டும் இல்லை, பட் ரொம்பவே ஸ்கில்ஃபுல் ஆல்சோ. ரொம்ப திறமை இருக்க, எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணக்கூட திறமை இருக்கிறவனும். அப்புறம் யாருன்னு பார்த்தா உடனே பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருமோ அப்படிப்பட்ட அவன் யாராவது இருக்கான? யார் பார்த்தா அவர்னே பார்த்தவங்களுக்கே உடனே ஒரு ஆனந்தம் வரணும். அப்படி ஏதாவது கஷ்டங்கள் அப்படி எல்லாம் வரும்போதோ அதிலிருந்து சட்டுன துக்கம் கஷ்டங்கள் வந்தால் கூட அதிலிருந்து உடனே வெளியே வரக்கூடிய சக்தி இருக்கிறவன் யார்? அப்புறம் கோபத்தினு ஜெயிச்சவன் யார்? இதெல்லாம் கோபம் ஜெயிச்சவனா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்புறம் அவருடைய சரீரனுடைய அழகு, தேஜஸ், புத்தி, இதெல்லாமே சேர்ந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவ் கேரக்டர் பர்சன். அப்படி இருக்கிறவன் யார்? கடைசியில் 15 இன்னும் 2 யாருக்கு பொறாமையே இல்லாமல் அவன் இருக்கா? யார்? அசூய, பொறாமை இல்லை. அப்புறம் கோபம் வந்தால் தேவத்தில் கூட மேலே யுத்தம் பண்ணி தேவத்தில் கூட பயப்படுற போல் அந்த அளவுக்கு
அவருடைய கோபம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கிற மனுஷன் இதெல்லாம் அப்படிப்பட்ட இந்த 16 குணங்கள் இருக்கிற சரியா affable, valorous, righteous, grateful, veracious, resolute, okay, scrupulous, illustrious, all truthful, proficient, competent, magnetic personality, அப்புறம் conqueror of the anger, brilliant, non-jealous, and so finally is this. இது ரொம்ப பெருசு, இது இங்கிலீஷில் சொல்ல முடியாது. கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ரோஷஸ்ய சம்யுகே. கோபம் வந்துச்சுன்னா ஈவன் தேவதைகள் யுத்தத்துக்கு வந்தால் கூட அவங்க பயப்பட வேண்டியது தான். அப்படிப்பட்டவன் இந்த கேரக்டர்ஸ் இருக்கிறவன் யாருன்னு கேட்டார். ஸோ இப்போது கதை எங்கே வரைக்கும் சொன்னோம், நம்ம சரையு நதி தீரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ரூட் மாறி சுமந்தனை ரதத்திலே கொண்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் கங்கா நதி அந்த சரையு நதி தாண்டி அந்த பக்கம் போகணும். அங்கே இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போது நம்ம என்ன சொல்லிட்டு குணவானனே கேரக்டர்னு சொன்னதுக்கப்புறம் இந்த 15 எதுக்கு கேட்கணும்? குணவானன்னா அதை பற்றி 2 விஷயம் சொல்கிறேன். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வந்து இந்த குணவானனே ஒரு விசேஷம் இருக்கு. இதுதான் அந்த 15 குணங்களுக்கு ஆக்சுவலாக மதிப்பு கொடுக்கறது. இது இல்லாமல் அதில் ஏதோ 4 இருந்தாலும் 10 இருந்தாலும் 15 இருந்தாலும் கூட அது வந்து ஃப்ளரிஷ் ஆகாது. இது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வால்மீகி தனியாக கேட்டார் குணவான். இப்போ அது கொஞ்சம் சிந்தனை பண்ணால், இப்போது ஒருத்தனுக்கு வித்யை இருக்கு, தனம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, ஆனால் நல்ல கேரக்டர் இல்லைன்னா நீங்கள் அப்படி அந்த லிஸ்ட் எத்தனையோ சொல்லுங்க. அதுபோல் தான் குணவானாவா இல்லைன்னா மிச்சம் சொன்னது எதையாவது இருந்தான்னு இல்லைன்னான்னு ஒன்று தான். அப்போது இந்த ஒன்றும் அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த குணஹானே பதத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டால் குண்யத்தை ஆவர்த்தத்தை புனः புனः இது குணஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவான். குண்யத்தை அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர், ஒரு கேரக்டர். அந்த இங்கே ஆக்சுவலாக குணம்னா நைபுண்ணியம் అని சொல்லணும். ஸ்கில் இன் ஆக்ஷன் అని பகவான் கிருஷ்ணர் ஏதே கீதையில் சொல்கிறாரோ அந்த ஸ்கில்னஸ் நைபுண்யம்னு எடுத்துக்கணும். நைபுண்யம் அது இருக்கு. அது நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த நைபுண்யமான குணம் நமக்குள்ள மனசில் அதே சிந்தனை வரது போல், அதே யோசனை அதை பற்றே நினச்சிக்கிற போல் நம்மளை செஞ்சிச்சன்னா அது பேர் குண. குண்யத்தை ஆவர்த்தத்தை புனः புனः, அது திரும்பி திரும்பி நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங்கை உருவாக்கிட்டால் அது குணம். அது குணம். சில வாட்டி யாராவது கெட்டது ஏதாவது பண்ணால் கூட அதிக ஞாபகம் வரும். ஆனால் நம்ம என்ன ஐயா எனக்கு எந்த ஞாபகம் வராமல் இருந்த போதும் வராமல் கஷ்டப்பட்டு வராமல் செய்யணும். ஆனால் மறக்க முடியலையே அப்படியே அப்படி இருந்தால் அது குணமாமா அப்படின்னு அர்த்தம் எடுத்து. அப்போது அதனால தான் இது கேட்டு மறுபடியும் 15 கேட்டார். சரி, இப்போது இந்த குணவானன்னா என்னன்னது கொஞ்சம் இன்னும் கூட விசாரணை பண்ணணும். நமக்கு முக்கியம் இந்த குணங்கள் தான். ஓகே, அதனால் கதை வரும் பக்கத்தில் விஷயம் தெரிஞ்சுக்கணும். 3 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தா சரியா, பக்தாள் எல்லாம் பாகவதோத்தமர்கள் எல்லாரும் கூட இந்த பகவானுடைய குணங்களுக்கே அப்படி அடிமையாகி தாசர்கள் ஆயிடுறாங்கன்னா சகல கல்யாண குணகண நிலைய பகவானுக்கு சகல கல்யாண குணங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு பொக்கிஷன், ட்ரெஷர் அப்படின்னு சொல்லும் போதும் இங்கே 3. ஒன்று வந்து
அங்கீகாரம் தமிழில் கூட தெரியும். அக்செப்டன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, ஏற்றுக்கிற ஒரு தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் ரிவோல்ட் இருக்காது, வெத்திரேக்கம், நோ ரெசிஸ்டன்ஸ். அக்செப்டன்ஸ் முதல்ல, ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ரொம்ப உள்ள ரெசிஸ்டன்ஸோடு ஆக்செப்ட் பண்ணிட்டேன், ஏன்னா வேறு வழி இல்லை. அதனால நம்ம திதிக்ஷை பற்றி சொல்லும் போது கூட வேதாந்தத்தில் திதிக்ஷன்னு அப்படி அளந்துட்டே உள்ள கஷ்டப்பட்டுட்டு அப்படி இருக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணாமல், உள்ள துக்கப்படாமல் ஆக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். பொறுத்துக்கிறதுன்னா ஆமாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எப்படியோ, ஓகே, அப்படி சொல்லக்கூடாது. அப்போது 2 விஷயங்கள், அக்செப்டன்ஸு அண்டு நோ ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் 3வது என்னன்னா, எவ்வளவு நமக்குள்ள நல்ல குணங்கள் இது நம்ம நினைக்கிறோமோ, இல்லை சாஸ்திரம் சொன்னது போலோ பெரியவங்களை சொன்னது போல் நமக்குள்ளே இருந்தால், அப்படி இருந்தால் கூட கர்வம் இல்லாமல் இருக்கணும். நிர்கர்வம், நிகர்வியாக இருக்கணும். அப்படின்னா நோ ப்ரைடு. ஆனால் பொதுவாக லோகத்தில் பார்த்தா கொஞ்சம் பணம் இருந்தாவோ, படிப்பு இருந்தாவோ, அழகு இருந்தாவோ மனுஷனு ரொம்ப கர்வப்படுவானே. அவனுக்கு இருக்கிறது எப்படியாவது ஹைலைட் பண்ணி காட்டணுமனே அப்படி இருப்பானே. ரொம்ப கஷ்டம். குணங்கள் இத்தனை விஷயங்கள் இருந்தையும் ரொம்ப பணிவோட ஹியூமிலிட்டியோடு இருந்தால் அது கிரேட்னஸ். இந்த காம்பினேஷன் ரொம்ப ரேர். அதனால தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் அப்புறம் இப்படிப்பட்டவங்க ரொம்ப போஸ்டிங் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி தம்பம் அடிச்சுக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். தம்பம்னா போஸ்டிங் சொல்ல மாட்டோம். ஸோ இப்போது இந்த 3 விஷயங்களை நம்ம சொன்ன அங்கீகாரம், அப்புறம் நோ ரெசிஸ்டன்ஸு, அதே சமயத்தில் உள்ள ப்ரைடு கர்வம் இல்லைன்னா அதுக்கு பேர் இன்னொரு வார்த்தை கொடுக்கலாம், சௌசீல்யம். ஷீலம், அதில் சௌசீல்யம். அது குட் கேரக்டர்னு இங்கிலீஷில் சொல்லலாம். பட் ஜெனரலி குட் கேரக்டர்னா வேறு விதமாக கூட எடுத்துக்கிறோம். அப்படி இவ்வளோ விஷயம் எல்லாம் இருந்தால் தான் அது சௌசீல்யம். அதனால் சுசீலன்னு பேர் வச்சான்னா சீலம், சுஷீலம், சௌசீல்யம். இதுதான் நிஜமாக அந்த மனுஷன் எல்லோரையும் அக்செப்ட் பண்ண முடியும், எல்லோருக்கும் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியும். இது எப்படின்னு சொன்னால், க்ஷீர நீர நியாயம். அப்படி க்ஷீர நீர நியாயம். பாலில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கலக்கிட்டாலும் கலக்கலன்னா தண்ணி. நம்ம வேறு தயிராக பண்ணுறதுக்காகவும் அதுக்காக சூடு பண்ணுறோம். சூடு பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆவிரியாக கொஞ்சம் எவாபரேட் ஆகி போகும்போதும் பால் பொங்கு வருது. இதுக்குன்னு இந்த எக்ஸாம்பிள், பால் நீர் கலந்துனதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி மிக்ஸ் ஆகி ஒன்றாவாக இருக்காங்க பாருங்க, ஒன்றாவாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு. முதல்ல அதுதான் பார்க்க போகிறோம். இந்த குணவானில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குணவானன்னு இதுதான், எப்படி எங்கன்னு. அப்போது என்னாச்சு, எப்போ தண்ணி பாலிலேருந்து தனியாகி போயிட்டு இருக்குதோ, பால்னால் தாங்க முடியலை, அது பொங்கி மேலே வருது. பால் மேலே பொங்கி வரும்போது என்னதான் ஸ்திரீமார்கள் பண்ணுவாங்க பொதுவாக, உடனே இவ்வளோ சட்டும் ஜலம் எடுத்து அப்படி தட்டிட்டா பால் அப்படி, அப்பா என் ஃப்ரெண்டு வந்தாச்சே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு பால் உள்ளுக்கு போகிறது பாருங்க. இங்கே என்னென்ன கருத்து, செப்பரேஷன்னு தாங்கிக்க முடியல பாலுக்கு. என்ன, நான் என்னை கூட நீ ஒன்றான்னு சொல்லி 2 பேர் ஒன்றாவாயிட்டு அப்படி இருந்து நான் ஆக்செப்ட் பண்ணிட்டேன், நீ இப்போ வேற போனால் என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் ஒரு மனுஷனை நேசிக்கிறோம், ஒருத்தனுக்கு ஒரு ஸ்நேகிதம் பண்ணுறோம், ஒருத்தனை வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கிறவன்னா அப்படிப்பட்ட ஒரு சௌசீல்யம் இருக்கணுமா? இதெல்லாம் ராமரில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம இதுதான் க்ஷீர நீர நியாயம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். எப்படின்னா, இந்த
இந்த சௌசீல்யம் ராமரில் இருக்கிறதுனால தான் அவர் பிரஜைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். அயோத்தியா வாசிகள் ஓகே எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் கிட்ட வந்தாங்க, ஒருத்தர் கூட எகனிஸ்ட் கிடையாது. அப்படி வரதுக்கு காரணமே வேறு குணங்கள் பற்றி இல்லை, இந்த சௌசீல்யம் இருக்கிறனால தான் ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள் அவர். ஏன் அந்த 3 இருக்க ஆக்செப்டன்ஸு, நோ ரெசிஸ்டன்ஸு, கர்வம் இல்லை. இது எப்படி என்று சொன்னால் 2 உதாரணம் எடுத்துக்கலாம். ஒன்று சுகுணங்கள் அன்னி கூட சேர்ந்துட்டா ரொம்ப ருச்சியான அந்த பசும்பால் போல். எது இந்த 15 குணங்கள் இருக்க பார்த்தீங்களா, 15 அது எல்லாமே நல்ல ருச்சியாக இருக்கிற அந்த பசும்பால் போல். ஆனால் அந்த 15 குணங்கள் பசும்பால் போல் இருக்கிறது அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிற அந்த பாத்திரம் சௌசீல்யம். அதை பிடிச்சிக்கணும் இல்லையாரோ அது சௌசீல்யம். இன்னொரு உதாரணம் பாருங்கோ. இப்போ 15 குணங்கள் எல்லாமே ஒரு மாலை, நல்ல முத்து மாலை, அதெல்லாம் நல்ல நல்ல முத்துகள். ஆனால் இத்தனை முத்துருங்கள், 15 முத்துகள், இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வைக்கிற உள்ளே இருக்கிற அந்த தங்கம் கம்பியோ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, த்ரெட்டு, அதுபோல் குணவான் குணம் இதுதான் சௌசீல்யந்தான் அந்த 15 ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். புரிஞ்சதே இப்போ? ஸோ அந்த குணவான் விஷயம் நமக்கு புரிஞ்சதே. இப்போது எங்கெல்லாம் இப்படிப்பட்ட அவருடைய சௌசீல்யத்தினை பிரகடனம் பண்ணார், எந்தெந்த சந்தர்ப்பங்கள் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 3-4 பார்க்க போகிறோம் டைம் பொறுத்த வரைக்கும். அப்போவே கதைக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஒன்று. அங்கெங்கே நிறுத்திட்டோம் கதை. சரையு நதி தீரத்துக்கு திரும்பி வேறு டைரக்ஷனில் எங்கோ கொண்டு வந்து ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கிற போல் கொண்டு வந்து சுமந்தன் எங்கே ஸ்ருங்கபேரிபுரம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு காடு இருக்குது. காட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் பேர் அது ஸ்ருங்கபேரபுரம். அங்கே நிஷாத அந்த காட்டுக்கு ஜாதிக்கு சேர்ந்துட்ட குஹன் அங்கே தங்குறான். அந்த ஜாதி இருக்கல அவன் அங்கே ராஜா. அவனு தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமசக. யார் இந்த குஹன்னா அவன் ராஜா தான் அந்த இடத்துல. அந்த அவங்களுக்கு ராஜா குஹானே பேர் இருக்கிற யாருன்னா ராமருக்கு ஆத்மசகா. பாருங்க வால்மீகி எதிராரு ஆத்ம சமசகா. அவர் சொந்த ஆத்ம எவ்வளோ பிரியமோ அந்த அளவுக்கு. அதுக்குனால சில வாட்டி ஆத்ம பந்துன்னு சொல்கிறோம். எங்கேயோ பிறந்தோம், நம்ம ரத்தத்தில் நம்ம ஒரு அம்மாவுக்கு பிறக்கல, ஒரு வீட்டில் பிறக்கல. ஆனால் சில பேர் வாழ்க்கையில் குரு சிஷ்யன்னு கூட சம்பந்தம் அப்படி தான். ஆத்ம பந்துகள் தான், ஆத்ம பந்துன்னு சொல்லுவோம். இப்போ அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஆத்ம பந்தன் அது இந்த ஜென்மத்தில் இப்போ இந்த ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த உறவாக வந்தது இல்லை. அது ஏதோ காரணத்தினால அப்படி கொண்டு வந்து நம்மளை ஒரு இடத்துல ஒரு சமயத்தில் சேர்த்தும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆவது, வாழ்க்கையில் வைஃப் ஹஸ்பண்ட் ஆவது, குரு சிஷ்யா ஆவது. பட் தட் இஸ் ஆத்ம சம்பந்தம், ஆத்மபந்தம். அதனால் அதுதான் இங்கே சொல்கிறார் வால்மீகி, ஆத்மசம சகா. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ நிஷாத ஜாத்தியோ பலவான். நிஷாத ஜாத்தியில் பிறந்தவர், ரொம்ப பலம். அவருக்கு ஆர்மி இருக்க கொஞ்சம். அந்த இடத்துக்கு அவர் ராஜா தான். ஸ்தபதிச்சேதி விஸ்ருதா. அவர் ரொம்ப ஸ்தபதின்னா அந்த காட்டில் இருக்கிற வித்தியைகள் எல்லாம். ஸ்தபதின்னு ஆக்சுவலி ஸ்கல்ப்டர், சில்பி. அவர் அதையும் தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா காட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியைகள் தேவை. அவங்க வாழறதுக்கு, அவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பண்ணுறது நம்ம பண்ண முடியாது இல்லையா? அப்படி. ஸோ ரொம்ப பிரசித்தமான இந்த குஹன். அவர் ராமர் இப்படி கிளம்பிட்டார், காட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு ஆல்ரெடி. ஆனால் ராமர் குஹன் சந்தித்தது கிடையாது.
ஒரு கேள்விதான். மேபி முதல்ல பிறந்தப்போ ராமர் பார்க்கறதுக்கு வந்தாரோ என்னமோ. ஆனால் ராமருக்கு குஹனன்னா அவ்வளவு பிரியம். சொல்லுவார். இப்போ இவர் அவனை பார்க்கணும்னு சொல்ல கூட லக்ஷ்மண சீதா இருந்தால் கூட அவருக்கு இன்னும் கூட குறையாவே இருக்காமா. குஹனுக்கிட்ட வந்து சந்தித்ததுக்கு அப்புறம்தான் ராமருக்கு இப்போதான் நான் எல்லாத்துக்கும் கூட இருக்கிற போல். சத்ருக்ன அவங்களும் பரதனும் இருந்தால் கூட இப்போ கூட இல்லைன்னா கூட இப்போ முக்கியமாக லக்ஷ்மண சீத்தை இருக்கார்ல. ஆனால் கூட இந்த குஹன்னு பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவனை சந்திக்கணும் நான் சொல்லி அவரே நினச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தார். ஆனால் குஹனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ அங்கெல்லாம் போகமாட்டார். காட்டுக்கு தானே போகணும், வேறு எங்கே போகக்கூடாது, யார் வீட்டை தங்கிறது போகக்கூடாது. அப்போது அங்கே வந்ததுக்கப்புறம் பார்டர்ஸ் அந்த சுருங்கபேரிபுரம் அவுட்ஸ்கட்ஸில் தான் அவனும் வந்து எல்லா பரிவாரத்தை கூட ராமர் வந்து அவருக்கு நிறைய படுத்துக்கிறதுக்கு கட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பழம் சாப்பாடு எல்லாம் என்னென்னமோ பண்ணி கொண்டு வந்து ரெடியாக அங்கே வெயிட் பண்ணுறார். அப்போ மரியாதையோட கூப்பிடணும் ராமர்னே. ராமர் வராருன்னு எவ்வளோ சந்தோஷம் குஹனுக்கு கூட. என்ன ராஜ்யத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட்டிகிட்டு போகணும் அவன் ராஜ்யத்துக்குள்ளன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் ராமர் அங்கே நின்றுட்டார். குஹன் எழுந்திரிச்சு ராமர் வராருன்னு பார்த்து போய் இவரே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த அன்பு காட்டணும்னு நினைக்கிறதுக்குள்ள ராமரே லக்ஷ்மணன் சீதனை விட்டுட்டு ஓடி போகிறாராமா குஹன்கிட்ட. பாருங்க, 2 பேர்னு விட்டுட்டு லக்ஷ்மணனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அண்ணா வந்து அவனை இங்கே, என்னுடைய அண்ணன் ராமர் எங்கே, 2 காசில் எங்கே இதே இல்லை, பொருத்தமே இல்லை. ஆனால் இப்படி விட்டுட்டு போகிறாரு, என்னை விட்டுட்டு அண்ணின்னு விட்டுட்டு போகிறாரு. போய் 2 பேரும் அப்படியே ஆலிங்கனம் விட புஜாபியாம் சாது பீனாபியாம் பீடையன் மப்ரவீத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு இந்த விதமாக பேசிட்டார். முதல் குஹன் சொல்கிறார், நீங்கள் வந்து அயோத்தியான்னு விட்டுட்டு அரண்யத்துக்கு போகிறேன்னு தெரிஞ்சது வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அரண்யத்துக்கு போகணும்? இந்த ராஜ்யம் உன்னோடது தான், அங்கே இல்லை, இது உன்னோடது தானே, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தவங்க தானே, நீ இப்போ எங்கே இருக்கணும், போகக்கூடாது எங்கேன்னு குஹனும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எவ்வளவு பிரயத்தனம் பண்ணுறாரு ராமர் வந்து. அப்படி இல்லை குஹன், நான் எங்கள் அம்மா வாக்குப்படி நான் அது பண்ணணும், அப்பா வரம் அதையும் நான் 2 பேரோடைய இது பண்ணணும், அப்படியே திருடமாக இருக்க. இப்படியெல்லாம் சான்ஸ் வந்தால் விடுவாமா? நமக்கு சான்ஸ் வந்தால் தர்மம் எங்கோ போயிடும். இப்போ யாரோ ஒரு எலெக்ஷனை வருது, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நல்லது கிட்டது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் சார், இப்போ நல்ல கையில் காசு வருதில்ல குடிக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்குவானே. அப்படி இல்லை ராமர். இவ்வளோ குணங்களை பற்றி பேசுகிறோம். அன்றைக்கே சொன்னால் அந்த கொட்டேஷன் மறக்கவே கூடாது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா అనేది கொட்டேஷன், யாரோ கொடுத்ததில்லை. ராமர் என்ன தர்மங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அப்படியே பொம்மை பண்ணி வச்சார். உருவம் தர்ம தேவதா. ராமா இஸ் ஈக்குவல் டு தர்மா, தர்மா இஸ் ஈக்குவல் டு ராமா. ஆல் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் தி வேல்யூஸ். இது ஆச்சரியமாக இருக்கும், அப்புறம் விவரிக்கிறேன். ஆனால் இது சொன்னது யாரோ தெரியுமா? மாரீச்சன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு மாரீச்சன் சொல்கிறாரு. அந்த கதை வரும்போது அங்கே நான் சொல்கிறேன். ராட்சசன் ராவணனு சேர்ந்தவன் அவன் சொல்கிறாரு ராவணனுக்கிட்ட, நீ அவர் கூட வச்சுக்காது நீ அப்படின்னு சொல்லும் போது ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இதே இது வச்சுக்கணும் நம்ம வீட்டில். அப்படி அப்போது இது எப்படி இருக்குன்னா, இவருக்கு ஏன் அவ்வளோ ஓடி போகிறாரு ராமரும்? வால்மீகி அங்கே ஏதுன விஷயம் பார்த்தா இதெல்லாம் இருக்கு. ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. ஆனால்
2 குழந்தைகள் இங்கே தான் இருக்க கூட, ஆனால் ஒரு குழந்தை மட்டும் எங்கே கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா 2 பேர் இங்கே இருந்தால் கூட அம்மாவுக்கு எப்போவுமே அந்த தூரமாக இருக்கிற குழந்தையை பற்றி அவன் எப்படி இருக்கானோ, என்ன சாப்பிட்றானோ, என்ன செய்கிறானோ அன்னே தான் இருக்கும், குறையாக தான் இருக்கும். அதுபோல் தான் ராமருக்கு சீதா லக்ஷ்மணா இருந்தால் கூட குஹனுக்கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒரு அம்மாவுக்கு எப்படி 3 பேர் இப்போ எனக்கிட்ட தான் இருக்காங்கன்னு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ராம. என்ன அவருக்கு ராமர் எங்க ராஜா, அவரோட வம்சம் எங்கே, அவருடைய படிப்பு எங்கே, அவருடைய தேஜஸ் எங்கே, குஹன். பட் அந்த ஏதாவது வேறு டிஃப்ரென்ஸ் பார்க்குறாரா, தாழ்த்தனமோ ஏதாவது பார்க்குறாரா, இவர்கிட்ட பார்த்துறாரா? நான் எப்படி ஹக் பண்ணிக்கிறது, எதுக்கு இவன் ஹக் பண்ணிக்கணும் ஏன்னு பார்க்கல, அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னால் அவ்வளோ கொடுக்கறதுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போது இந்த ராம சீதா லக்ஷ்மணன் இருந்தால் கூட குஹன் மேலே இருக்கிற பிரேம் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கு, இவங்கள மேலே விட அவ்வளோ ஈக்குவலாக இருக்கு. அதனால் அப்படி போய் ஆலிங்கன் பண்ணிக்கிட்டா அப்புறம் சந்தோஷப்பட்டார். நான் உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ நாளில் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல என்ன எந்த ஒரு பேதம் பார்க்கலை. நான் தான் முன்னாடி போகணும், அவன் தானே வந்து என்னை இன்வைட் பண்ணணும், அப்படி இல்லை. அவன் நடந்து எழுந்திரிச்சு வர்றதுக்குள்ளே இவரே ஓடுறார். பக்தன் என்ன சுத்தமான மனசு இருந்த கடவுள் அப்படி ஓடி வந்து பிடிச்சிக்குவார், ஓடி வந்து பிடிச்சிக்குவார். அது முதல் இன்சிடெண்ட் இந்த குஹன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அதுக்கப்புறம் நிறைய கதை இருக்கு. அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் சரி, நிறைய கொண்டு வந்தாச்சுன்னா ராமர் வந்து இந்த சாப்பாட்டெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, நான் காட்டுக்குள்ளே போய் ருஷிகள் எப்படி வாழறாங்களோ அங்கே கிடைக்கிற கந்த மூல ரூட்ஸு அந்த பழங்கள் கீழே விழுந்தது அப்படி தான் சாப்பிட்ணும். அதனால் நான் விரதம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இப்போ நீங்கள் இதெல்லாம் எனக்கு கொடுக்க. அங்கே அந்த ரொம்ப அழகான ஒரு சன்னிவேஷம், அந்த ராத்திரி முழுசு அங்கே படுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு எல்லாம் கொண்டு வந்து லக்ஷ்மணன் எலை கட்டில் கொண்டு வந்தார், அது யூஸ் பண்ணல, கீழே படுத்துக்கிறார். லக்ஷ்மணன் வந்து அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அண்ணி அவர் காவலையாக இருந்தால். அப்புறம் சுமந்தனும் குஹன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க, ராத்திரி முழுசாக பேசிகிட்டு இருக்காங்க. ராமனுடைய பெருமை இதெல்லாம் பேசிக்கிட்டு 2 பேருக்கு எல்லாருக்கும் கண்ணில் ஜலம் வருது. ராமரை விட்டுட்டு போவாரே நம்மளே இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் அங்கே தான் ஜட்டாதாரி ஆகணும் குஹன்னு சொல்லியே அந்த ஆலமரத்துடைய பால் கொண்டு வா, ஆலமரத்துடைய பால். ஏன்னா அதெல்லாம் பூசிட்டு அது அப்படியே கட்டியாகி சுற்றி வைக்கிறதுக்கு இதாக இருக்கும் ஜட்டாதாரி. அப்போ அதெல்லாம் ரொம்ப அழகான விவரணம் ராமாயணத்தில், கண்ணில் ஜலமே வரும். அது மட்டும் இல்லை, சீதா கூட பாப்பம் பூஜை இதெல்லாம் பார்த்து சுமந்தனுக்கு கண்ணில் அழு வந்துகிட்டே இருக்கிறது. நான் இப்போது திரும்பி எப்படி போகிறதுன்னு அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், திரும்பி போக முடியல அவர். அப்புறம் அந்த சாப்பாட்டெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான இந்த ரதத்துடைய குதிரைகள் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குள்ளேன்னு சொல்லி ஸ்பெஷலாக அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு சாப்பாட்டு கொடுக்க வச்சுட்டு அப்புறம் ராமர் குஹன்கிட்ட நான் திரும்பி வருவேன் அப்படின்னுலாம் சொன்னேன். இவர் தாண்டி போகிறதுக்கு அவர் ஒரு சின்ன கப்பலை பண்ணார். அதனால் அங்கே ஏதோ வேறு ராமாயணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, இவர் இந்த கப்பலில் கால் வச்சு ஏறினா அங்கே குஹனை வந்து கால் நல்லா கடிக்கும் ராமா, ஏன்னா நீ கால் வச்சு தொட்டிட்டா ஒரு கல் ஸ்திரீ ஆயிடுச்சாமே. அந்த ஸ்டோரி இதில் வராது ஆக்சுவலாக, ஏன்னா அதே அப்புறம் இப்போ நடப்படுது. பட் துளசி ராமாயணத்தில் எங்கே வருது, அது நம்ம நிறைய கேட்டோம். அதனால நீங்கள் இப்போ எனக்கு கப்பலில் இப்படியெல்லாம் கால் வச்ச இதெல்லாம் ஸ்திரீ ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கால் நல்லா நானே கடுகிறேன்னு கடுகிட்டு வந்து உட்காருன்னு சொன்னார்னு. இப்படி நிறைய கவிகள் பல விதமாக வேறு வேறு இடத்துல சன்னிவேஷங்கள் எல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. அப்புறம் கிளம்பி அடுத்த பக்கத்து சுமந்தன், அது ஒரு பெரிய சன்னிவேஷம். அவருக்கு நான் இப்போ அயோத்தியாவுக்கு எப்படி போகிறது, அங்கே மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை மூஞ்சி பார்ப்பாங்கள, துப்புவாங்க, இப்படிப்பட்ட காரியம் பண்ணி ராமர்னு ராத்திரி சமயத்தில் நாங்கள் தூங்கும்போது கொண்டு போய் நல்லா விட்டுட்டு வந்துட்டிங்களே,
அப்படி திட்டுவாங்கில்லன்னு இவர் அம்மா மூக்கத்து மேலே துண்டு போட்டுக்கிட்டு ரதத்தில் அப்படி உட்கார்ந்தாரம்மா. அந்த ரதத்துக்கு குதிரைகளுக்கு தெரியும், அதே போகும், ராஜமாளிகைக்கு அதே போகும். இவர் அப்படி வெக்கத்தோடு போய் இறங்கிட்டார். ஆனால் மக்கள் விடலை, அங்கெல்லாம் நிறையா நடக்கும். இப்போ ராமரை கிளம்பி அடுத்த நாள் அது நதி தாண்டி போகிறார். அதுக்கப்புறம் அவங்க நடந்து தான் போகணும், திரும்பி கங்கா தாண்டணும், அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ராமனுடைய குணங்களை குணவானனே தலைப்பு கீழே நாம் வந்து குஹனை சந்தித்து பார்த்த ஒரு சந்தர்ப்பம் சன்னிவேஷத்தை பார்த்தோம். எப்படி ஸ்நேகம் అనేది எப்படி இருக்கணும், எதுவுமே எதிர்பார்ப்பில்லை. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு விஷயம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு நிறுத்துகிறேன். அடுத்த சன்னிவேஷம் சுக்ரீவன் கூட. அப்புறம் அது ஒரு வானர பாருங்க, எப்படிப்பட்டவங்களை எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. ஒருத்தர் இப்படி சேர்த்துக்கிட்டே போவார். கடைசியில் விபீஷணுக்கிட்ட வரும். மொத்தம் 5 இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த குணவான், எமிக்கபிள், எஃபபிள், எல்லாருக்கும் ரீச்சபிள். ஒரு வாட்டி அந்த பிரேம அவனை இவன் காட்டார்னு அப்படி விடமாட்டார். இனிமேல் வாழ்க்கை முடிச்சார். சரி, இங்கே என்ன சொல்லணும், இது திரும்பி யுத்தம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே லங்கையில் ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டுருக்காங்களா. வந்துட்டுருக்கும்போதோ ஹனுமான்ஜின்னு வந்து, ஹனுமான் நீங்கள் முன்னாடியே போயிட்டு குஹன் என்ன இப்போ குஹன் பார்க்கறதுக்கு இறங்கி பார்க்கறதுக்கு டைம் இல்லை. என்ன அங்கே பரதனை வந்து அக்னிஹோத்திரம் பண்ணி இந்த டைமுக்கு ராமர் வரலன்னு நான் இதில் குதிச்சுடுறேன்னு அவன் அங்கே இருக்கான். எவ்வளோ வேகமாக அப்படி வந்தால் கூட புஷ்ப விமானத்தில் ராமர் இதெல்லாம் கவனிச்சுட்டு, ஹனுமான்ஜி நீ இந்த புஷ்ப விமானத்துக்கு மேலே முன்னாடி போவே நீ, அதனால் நீ போகும்போது ஆந்தி வேலை முதல்ல குஹன்கிட்ட அப்படி ஒரு ஒரு வாட்டி அப்படி இறங்கிட்டு ராமர் திரும்பி வந்துட்டுருக்கிறாருன்னு சொன்னால் போதும்னு குஹன்னு தான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறார் ராமர். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்காதே, போயிட்டு அப்புறம் லக்ஷ்மண் அங்கே பரதன் அங்கே போய் நீ இறங்கி ராமர் வரார் அப்படியே நீ ஒரு கற்று முதல்ல, இல்லைன்னா அவனை குதிப்பான். செகண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவனை வாட்ச் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். இனிமேல் வரமாட்டான் ராமன், டைம் ஆகி போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால் வேகமாக போனான். அந்த வாயு புத்திரன் வாயு வேகனில் போனார். அங்கேயும் சொல்லி அப்பா வந்துட்டார். இந்த விதமாக பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அடுத்தது சுக்ரீவனு கூட ஃப்ரெண்ட்ஷிப் என்னது அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम. ओम लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.